வணக்கம். நான் நாகப்பட்டினம் மாவட்டம் முதல்வர்களாக பணியாற்றி வருகிறேன். தமிழக அரசின் மூலமாக மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கல்வியில் வழங்கப்பட்டு வருகிறது. அது முதலாவதாக 1 முதல் 12 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் பாட புத்தக குறிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதுக்கடுத்த காலணிகள் வழங்கப்பட்டு வருகிறது. காலுரைகள் 1 to 5 மாணவர்களுக்கு காலுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. 1 முதல் 8ஆம் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக ஆணைக்கிணங்க 1 to 5 முதல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டு அதன் மூலமாக மாணவர்கள் வருகை குறைவானது குறைவான மாணவர்கள் வருகை பதிவு குறைக்கப்பட்டு அதிக எண்ணிக்கையில் மாணவர் பள்ளி குறைகின்றனர். எனவே எந்த ஒரு மாணவர்களும் கல்வி பயில்வதற்கு பொருளாதாரம் ஒரு குறையாக இருக்கக்கூடாது என்று தமிழக அரசு நலன் கருதி காலை உணவு திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. 12ஆம் முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த உயர்கல்வி தடைபடக்கூடாது என்று நல்ல எண்ணத்தோடு அரசு பள்ளியிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வருடத்துக்கு 10,000 முதல் ஒரு மாணவிக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மாதம் 10,000 முதல் வருடத்துக்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல தமிழ் புதம் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கும் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு நாள் முழுவதும் திட்டத்தின் மூலமாக கேரியர்ஸ் நடத்தப்பட்டு உயர்வுக்கு படி என்ற திட்டத்தின் மூலமாக அவங்க +2 முடிச்சுட்டு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு என்ன படிக்கலாம் என்பதை +2லே முடிவு செய்து அதற்கான வழிகாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் மாணவர்களுக்கு JEE கோச்சிங், நீட் கோச்சிங் நடைபெற்று மாணவர்கள் மெடிக்கல் சீட் சேர்வதற்கும் IIT சேர்வதற்கும் சிறந்த ஒரு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வெற்றி புள்ளிகள் நடத்தப்பட்டு அந்த வெற்றி புள்ளி மூலமாக JEE பயிற்சி சேனல் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் மூலமாக டீப் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு எந்தெந்த பள்ளியில் தேர்ச்சி விழுக்காடு குறைவாக இருக்கோ அந்த ப்ரோக்ரஸ் மாணவர்களுக்கு டீப் மூலமாக தன்னார்வ ஆசிரியர் நியமிக்கப்பட்டு அதன் மூலம் அந்த தேர்ச்சி விழுக்காடு உயர்த்துவதற்கு ஒரு சிறப்பான பணியை செயல்படுத்தியுள்ளார் மதிப்பு மாவட்ட ஆட்சியர் அவர்கள். மேலும் இல்லம் தேடி கல்வி மூலமாக மாலை நேர வகுப்புகள் வீட்டில் எந்த ஒரு மாணவர்களும் வீட்டு போய் படிக்க வேண்டிய நல்ல எண்ணத்தோடு இல்லம் தேடி கல்வி என்ற நடைமுறைப்படுத்தப்பட்டு அனைத்து மாணவர்களும் கல்வியை சிறந்து வழங்குவதற்கு ஒரு சிறந்த ஏற்பாடை தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு +1 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிதிவண்டி எந்த ஒரு மாணவர்களும் கால்நடை வரக்கூடாது என்ற நல்ல கருதி அனைத்து மாணவ மணிகளுக்கும் இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கல்வியாண்டு முதல் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. இனிமே தமிழக அரசாகப்பட்டது கல்வியை ஒரு சிறந்த கண்ணாக கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு எந்த ஒரு உயர்கல்வி பெறுவதற்கும் பொருளாதாரமாக நிதிய தடையராக இருக்கக்கூடாது என்று நல்ல எண்ணத்தோடு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக மாணவர்களின் வருகை பள்ளிக்கு வருகை புரிவது அதிகரித்து உள்ளது. அதே போல டிராப் அவுட் எண்ணிக்கை குறைந்துள்ளது. தேர்ச்சி விழுக்காடு உயர்த்துவதற்கு மிக ஒரு சிறந்த திட்டமாக செயல்பட்டு வருகிறது. மாணவர்கள் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் 7ஆம் வகுப்பு முடித்து 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு தேசிய வருவாய் வழி திட்டம் தேர்வு நடத்தி அதன் மூலமாக அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவி பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. அதுக்கு அடுத்து 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு ஊரக திறனாய்வு நடத்தப்பட்டு அதன் மூலம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ரூபாய் 1000 மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. 9ஆம் வகுப்பு முடிச்சு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்வரின் திறனாய்வு தேர்வு என்ற தேர்வு அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் மாணவர்கள் கல்வி உதவி வழங்கப்படுகிறது. எனவே இந்த தேர்வுகள் மூலமாக மாணவர்கள் எதிர்காலம் வரக்கூடிய போட்டித் தேர்வு வெற்றி பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இது அமையப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்த போல் பெற்றோரை இழந்து வரக்கூடிய விபத்தினால் பெற்றோரை இழந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு ரூபாய் 75,000 வைப்பு நிதி வழங்கப்பட்டு அவருடைய கல்விக்கு அது பயன்படும் வகையில் தமிழக அரசு வழங்கப்பட்டு வருகிறது. அதுக்கு அடுத்த பள்ளியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்களை பராமரிப்பது கொண்டு தமிழக அரசு மூலமாக எம்என்ஆர் ஃபண்டு வழங்கப்பட்டு அதன் மூலமாக அனைத்து பள்ளிகளும் சீரமைக்கப்பட்டு ஒரு சிறந்த பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இதோடு நம்ம 1 to 5 வகுப்பு கூடிய மாணவர்களுக்கு ஸ்மார்ட் ஃபண்டு வழங்கப்பட்டு மாணவர்கள் அந்த 5ஆம் வகுப்பு கூடிய மாணவர்களே கணினி பயிற்சி வழங்குமாறு ஸ்மார்ட் ஃபண்டு வழங்கப்பட்டு வருகிறது. 6 to 8 மாணவர்களுக்கு ஐடெக் உயர்கல்வி திருப்பம் வழங்கப்பட்டு
அவர்களுக்கும் ஒரு நல்ல கணினி பயிற்சி வழங்கப்படுகிறது. இது மூலமாக மாணவர்கள் படிக்குடி காலத்திலே கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குவது மிக சிறந்த பயனுள்ளதாக ஆகிறது. அதுவும் இல்லாமல் சிறார் திரைப்படம் வழங்கப்பட்டு அந்த சிறார் திரைப்படத்தில் போட்டி நடத்தப்பட்டு அதில் வின் பண்ண மாணவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அழைத்து செல்வதற்கு நல்ல ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. வினாடி வினா நடத்தப்பட்டு அதிலையும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஸ்டேட் லெவலில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அழைத்து செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. எனவே மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் ஒரு உயர்ந்த இடத்தில் அடைவதற்கு தமிழக அரசு மிக அருமையான திட்டத்தை பயன்படுது. அதன் மூலமாக பல லட்சம் மாணவர்கள் பயன்படும் வகையில் இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.